நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் பொரிச்ச வெங்காயம் கோழி குருமா. இது எப்படின்னா இது ஒரு ரிச்சான டிஷ்ஷு. இந்த வெங்காயம் பொரித்து அதில் ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணுவோம். அதோட நம்ம ரிச்சான நட்ஸ் போட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுவோம். அதனால் இது பேர் பொரிச்ச வெங்காயம் கோழி குருமா அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இப்போது வாங்க இதோட தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு வரும். சிக்கன் 250 கிராம், பொரிச்ச வெங்காயம் 100 கிராம், மிக்ஸ்டு கரம் மசாலா ஹோல் 20 கிராம், முந்திரி பருப்பு 50 கிராம், காரப்பருப்பு 50 கிராம், வெள்ளை எள்ளு 20 கிராம், தயிர் 50 ml, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 30 கிராம், பச்சை மிளகாய் 3 நம்பர், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, கருவேப்பிலை சிறுகொத்து, கொத்தமல்லி தழை சிறிதளவு, புதினா சிறிதளவு, சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க நம்ம அதை மசாலா முதல்ல எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பார்ப்போம். நம்ம கடாயை வச்சிருக்கோம். இப்போ இது கொஞ்சமா இதுல எண்ணெயை போட்டுக்கோங்க. சும்மா 2 ஸ்பூன் போடுங்க. இது கூடவே நம்ம முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு, வெள்ளை எள்ளு, இந்த மூணையும் நம்ம எண்ணெயில போட்டு நல்லா வறுத்து எடுக்கிறோம். இது வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் போடுவோம். ஆனா இது மெயின் காரம் இந்த பச்சை மிளகாய் தான். நம்ம சில்லி பவுடர் யூஸ் பண்ண போறது இல்லை. இது நல்லா வதங்கி வருது. வதங்கி வந்த உடனே நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க வாசனைக்காக. இப்போ பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் போடுறோம். இந்த மசாலா நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம தனியாக எடுத்து வச்சு இது நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்டா அரைக்க போறோம். இப்போ நம்ம அதுக்கு இந்த கிரேவியை எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பார்ப்போம். சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கரம் மசாலா சேர்ந்த ஒரு 2 பட்டை, ஒரு 4 லவங்கம், 4-5 ஏலக்காய் போட்டுருங்க. போட்டு வதங்கணும். ஓரளவு வதங்கினா போதும். இது கூடவே இங்க சிக்கனை போட்டுட்டு இது கூடவே நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த சிக்கனு எல்லாம் இதோட சேர்ந்து வதங்கி வரா மாதிரி பார்த்துங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கூட இந்த தேவையான அளவு இந்த சிக்கன்லயே போட்டுருங்க. சிக்கன் ஓரளவு வதங்கி இதோட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட வதங்கி ஃப்ளேவர்லாம் இறங்கிட்டு இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோம். மஞ்சத்தூள் பச்சையோட போற அளவு வதக்கிட்டு தயிர் போட்டுருங்க. தயிர் நீங்க சிக்கன்ல போடும்போது சூடுல தயிர் நல்லா மெல்ட் ஆகி இந்த சிக்கனோட சேர்ந்து வரும்.
பாருங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. சிக்கன் வேகறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டுப்போம். இப்போ இந்த தண்ணி ஊற்றி நம்ம இந்த சிக்கனை வேக வச்சிருக்கோம். சிக்கன் வந்துருச்சு. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வதக்கின மசாலாவை அரைச்சி இது மாதிரி பேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த சிக்கன் ஒரு 3/4 குக் ஆகிருக்கும். இப்போது இந்த கிரேவியில் நம்ம இந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இந்த பேஸ்ட்டை போட்டு பாருங்க, குருமா நல்லா திக்காய் வந்துடுச்சு. அதே மாதிரி நல்லா ரிச்சா இருக்கும். இதோட டேஸ்டும் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். நல்ல ஸ்மூத் குருமா. இந்த வெங்காயம், இந்த சாரப்பருப்பு, கேஷ்யூ நட்ஸு அதெல்லாம் போட்டதுனால அதோட ரிச்னஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இந்த பொரிச்ச வெங்காயம் கோழி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ எப்படி பரிமாறுறது அப்படின்றத பார்ப்போம். ஒரு ஒயிட் போல் எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த குருமா ஒரு வித்தியாசமான குருமா. இதுல பாத்தீங்கன்னா நம்ம தக்காளி யூஸ் பண்ணவே இல்லை. அந்த தக்காளி புளிப்புக்காக நம்ம இதுல தயிர் யூஸ் பண்ணிருந்தோம். இதெல்லாம் நிறைய மசாலாக்கள்லாம் போடாம சிம்பிளா வந்திருக்கு. அதே டைம்ல ரொம்ப ரிச்சான டிஷ்ன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம இதுல சாரப்பருப்பு, முந்திரி பருப்பு அதெல்லாம் இருக்கிறதுனால. இது மலங்கரிக்கிறதுக்காக கொஞ்சம் கறி லீவ்ஸ், கருவேப்பிலை போடுவோம், தக்காளி, சின்ன பீஸ் பச்சை மிளகாய். இப்போ பொரிச்ச வெங்காய குழம்பு தயாராகிடுச்சு. இதோட ப்ரெசன்டேஷனை பார்த்தீங்க. இது நல்ல அட்ராக்டிவ் கலரோட பார்க்கறதுக்கும் ரொம்ப இருக்கும். இது நீங்கள் ரைஸோடவோ இல்லை புலாவோடவோ இல்லை சப்பாத்தியோட சாப்பிடவோ ரொம்ப நல்ல டிஷ்ஷு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.